രാജാക്കന്മാർക്കെല്ലാം രാജാവായി ശോഭിക്കും പണ്ഡിത പാണ്ഡ്യ മഹീപതേകൾ. എന്നുടെ ദർശനത്തിനു വരുന്നവർ ചെയ്യേണ്ടുന്നൊരു വിധിയെ ചൊല്ലാം. മോഹത്തെ മാത്രമേ ഹേതുവാക്കിക്കൊണ്ട് വേണ്ടും വിധികളറിഞ്ഞിടാതെ കാനനം തന്നിലും മാമല തന്നിലും കാലുപതിപ്പിച്ചിട്ടെന്തു കാര്യം? ഗോക്ഷീരം ധാരാളം കിട്ടണമെങ്കിലോ വത്സനെ കൊണ്ടു കുടിപ്പിക്കണം. എന്നതുപോലൽപ്പം ത്യാഗം സഹിക്കുകിൽ എത്രയോ ലാഭം ലഭിക്കും മേലിൽ. ആകയാൽ ലോകർക്കുപകാരമാകുവാൻ ഈ വിധി വിസ്തരിച്ചോതിടുന്നേൻ. പുണ്യവിവർദ്ധനമായ മകരത്തിൽ സംക്രമനാളിൽ വിശുദ്ധ ചിത്തൻ നമ്മെ ദർശിപ്പത് കൂടുതൽ യോഗ്യമാണേറ്റവും സൽഫലമേറ്റുകൊള്ളാൻ. പാണ്ഡ്യ മഹാരാജാവുക്ക് ശ്രീഭൂതനാഥഗീதை ഉപദേശിച്ചു കൊടുത്ത ഭഗവാൻ മണികണ്ഠൻ എങ്കിയാക്കും കോവിൽ നിർമ്മിക്കണം அப்படினும் 18ஆம் படி மகத்துவம் ശബരിമല யாத்திரை எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் எல்லாம் எடுத்து சொல்றார். முதல்ல ശബരിമല യാത്രാ വിധിയെ എടുത്തു ചൊല്ലവാക്കിഞ്ചാർ. രാജാവായിട്ട് ശോഭിக்கிற பாண்டிய மன்னா என்னோடு தர்சனத்துக்காக வரவா, என்னெல்லாம் விதிமுறைகளாக்கும் பாலிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். முறைப்படி வராதவா ശബരിമലയ്ക്ക് வந்துட்டு பிரயோஜனமில்லை அப்படின்னு பகவான் சொல்றார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து சொல்றார். பசுமாடு பால் நன்னா கறக்கணும் அப்படின்னா கண்ணுக்குட்டிய முன்னால பால் குடிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த கண்ணுக்குட்டிய முன்னாடி கட்டி போட்டாதான் அந்த கண்ணுக்குட்டிய பார்த்துட்டே பசுமாடு நன்னா பால் கறக்கும். அதே மாதிரி விதிப்படி க்ஷேத்திர தரிசனம் நடத்தணும் அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. எல்லாருக்கும் சௌக்கியம் உண்டாகிறதுக்கு இந்த பகவத் தர்சனம் ஹெல்ப் பண்ணும். அப்படி இருக்கிற அந்த சபரிமலை யாத்திரையோடு விதிமுறைகள் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். பௌதீக ஜீவிதத்துக்கு லௌகிக ஜீவிதங்களுக்கு நடுவில் சின்ன சின்ன தியாகம் சகிக்கிறதுக்கு ரெடியானா ஜனங்களுக்கு கிடைக்கிறது மோட்சபதமாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். புண்ணியத்தை வர்த்திப்பிக்கிற மகர சங்கரம நாளில മനഃശുദ്ധിയോട് കൂടിയിട്ട് എന്നോട് ഭക്തൻ ഒരു മണ്ഡലക്കാലം വ്രതം എടുത്ത് മകരസംക്രമ നാളില് എന്നെ ദർശിച്ചാനാ അത് കൂടുതൽ ശ്രേഷ്ഠം அப்படின்னு ഭഗവാൻ சொல்றார். ശുദ്ധവ്രതവും യമനിയമാദിയും ബദ്ധമോദാലനുഷ്ഠിക്ക വേണം. ആദ്യമായി ഭക്തനാമാചാര്യങ്ങൾ നിന്ന് നല്ലുപദേശത്തെ വാങ്ങിക്കൊണ്ട് ബ്രഹ്മചര്യയിൽ ഉറച്ചുള്ള നിഷ്ഠയിൽ ആത്മഫലമൊത്തു വാഴുക വേണം. 2 3 പക്ഷമേറ്റമുറപ്പോടുകൂടി വ്രതങ്ങളെടുക്ക വേണം. ദർശനം സ്പർശനം സംവാദമേകാന്ത ഗുഹ്യ സംഭാഷണ സങ്കല്പവും അധ്യവസായവും ക്രീഡയും നിർവൃതി എന്നീട്ടാകുന്ന മൈഥുനങ്ങൾ. ഗുരുകിട്ടേന്ത് നല്ല ഉപദേശം വാങ്ങേണ്ട ബ്രഹ്മചര്യാവ്രതം എടുക്കണം. ശുദ്ധവ്രതവും യമം நியமம் அப்படிங்கிற அனுஷ்டானங்கள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு பகவானை கூப்பிடணும். யமம் அப்படின்னு சொன்னாக்கா
5 குணங்களையாக்கும் இங்க யமம் சொல்றது. அஹிம்சை, சத்தியம், ஹஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் அப்படின்னு. அஹிம்சை சொன்னானாக்கா அடுத்த வாழை துரோகிக்கிறது, வாக்குனாலேயோ பிரவர்த்தினாலேயோ அடுத்த வாழை சங்கடப்பட வைக்கிறதுன்னு அர்த்தம். சத்தியம் மட்டும் சொல்லணும், சத்தியசந்தனா இருக்கணும் அப்படிங்கிறதாக்கும் 2வது. அதுக்கப்புறமா ஹஸ்தேயம், அடுத்தவாளோடு பொருளுகளை அவளை கேட்காம எடுக்கிறது, அதே மாதிரி அடுத்தவா கிட்ட பொறாமைப்படுறது. அடுத்தது பிரம்மச்சரியம், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது. பசி, அதே மாதிரி காம விகாரங்களை கண்ட்ரோல் பண்ணிண்டு எதிலையும் ஒருவித ஆசையும் இல்லாம பற்றற்று இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக 5வது அபரிக்கிரகம் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்தவா புகழ்ந்தாலும் அடுத்தவா திட்டினாலும் சமபாவனையோடு கூடிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமாக்கும் யமம் அப்படின்னு சொன்னாக்கா. நியமங்கள் அப்படின்னாக்கா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் நியமங்கள். அதுல மனசு சம்பந்தமாயிட்டும் சரீர சம்பந்தமாயிட்டும் இருக்கிற அந்த சுத்தம், மனசு சம்பந்தமான அந்த சுத்தம், அந்த கிளியருக்கு சொல்றதாக்கும் சௌஜம். 18ஆம் படியோடு தத்துவமான அஷ்டராகங்கள் இதுல கடைபிடிக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ராகம், துவேஷம், காம, குரோத, மோகம், மதம், மத்சரியம், லோபம், இப்படி இருக்கிறது அஷ்டராகங்களை வெடியணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ராகம் சொன்னா ஒவ்வொன்றிலையும் இருக்கிற அட்டாச்மெண்ட். துவேஷம் சொன்னாக்கா மனசுக்குள்ளேயும் அதே மாதிரி வெளிப்படையாகவும் ஆரிட்டையுமே துவேஷம் இல்லாம இருக்கிறது. அதே மாதிரி காமம் சொன்னா இங்க வாண்டட், ஆசைகள், அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசைகள். குரோதம் சொன்னாக்கா கோபம் அப்படின்னு அர்த்தம். மோகம் சொன்னாக்கா இந்த லௌகிக சுகங்கள் கிட்ட இருக்கிற பிரமம். மதம் சொன்னாக்கா நான் நான் அப்படிங்கிற அந்த போதம். மத்சரியம் அப்படின்னா போட்டி போடுற அந்த குணம். லோபம் அப்படின்னு சொன்னாக்கா இனியும் வேணும் இனியும் வேணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு. இப்படி இருக்கிற இந்த அஷ்டராகங்களை இல்லாம பண்ணினாக்கா மனசுல ஏகாகிரதையோடு கூடிட்டு பகவான கூப்பிடுறதுக்கு சாத்தியமாகும். 41 நாள், அதானது மண்டல விரதம் அப்படிங்கிறது ஒரு தபஸாக்கும். அப்படி மனசும் சரீரமும் சுத்தமா வச்சுண்டு விரதம் எடுத்து 18ஆம் படி சவிட்டி ஐயனை பார்த்தானாக்கா அது இருக்கிறதுலையே சிரேஷ்டம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பிராம முகூர்த்தத்துல எந்திருந்து சரீர சுத்தி வருத்தி சரணம் கூப்பிடணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. இப்ப சௌஜத்தை பத்திட்டு நம்ம பார்த்தோம். அடுத்தது சுவாத்தியாயம், ஸ்வயம் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். பாகவதம், நாராயணியம், பகவத்கீதை, அதே மாதிரி பகவான் ஐயப்பனோட மகிமைகள், இதெல்லாம் இந்த விரதம் இருக்கிற காலகட்டங்களில சுயமா உட்காந்து வாசிக்கணும், வேத புராணங்களை படிக்கணும். அதாக்கும் இங்க சுவாத்தியாயம். அடுத்தது 3ஆவதாயிட்டு சொல்றது ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னாக்கா பரிபூர்ணமான சரணாகதி அப்படின்னு அர்த்தம். 4ஆவதாக சொல்லப்படுறதாக்கும் பிரம்மச்சரியம், மனசினாலையும் சரீரத்தாலையும் இருக்கிற அந்த காம விகாரங்களை நகர்த்தி நிப்பாட்டணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அடுத்ததாக சொல்லப்படுறது மனைவி கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட். அது 8 விதத்திலேயாக்கும் இருக்கு. அதாக்கும் இங்க அஷ்டமைதுனங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. தர்சனம் அப்படின்னா பார்க்கறது, ஸ்பர்ஷனம் அப்படின்னா தொடர்றது, சம்வாதம் அப்படின்னா பேசுறது, அதே மாதிரி சொகாரிய சம்பாஷணம், அதானது ரொம்ப இன்டிமேட்டாக விளையாட்டு பேச்செல்லாம் பேசுறது, அதே மாதிரி சங்கல்பம் மனசுல நினைச்சுட்டு இருக்கிறது. இப்ப நேர்ல மனைவிய பார்க்கலைனாலும் விரோதம் இல்லை, மனசுக்குள்ள எங்கேயாவது உட்காந்து நினைச்சானாலும் அப்படி நினைக்கப்படாது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது.
அதுக்கப்புறமா சொல்லறதாக்கும் சொகாரிய சம்பாஷணம், அத்தியவசாயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா கிரீடை, அதாக்கும் இங்க சிருங்காரம். அதே மாதிரி மனைவி, அந்த குடும்பம், இந்த மாதிரியெல்லாம் நினைச்சு மனசுக்குள்ள ஒரு நிர்விருதி அடையிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் இருக்கப்படாது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அப்ப கடினமான விரத சுத்தியோடு கூடிட்டு சபரிமலைக்கு போகலை அப்படின்னா சாதாரணமா நம்ம ஒரு பிக்னிக்கு போகிற மாதிரி போயிட்டு வரலாம் அப்படித்தான். அதுல அந்த மோட்ச பதவி கிடைக்கிறதுக்கு சாத்தியமல்ல அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. மோட்சத்தை தேடி இருக்கிற யாத்திரையாக்கும் இந்த விரத சுத்தியோடு கூடிയിട്ടുള്ള ശബരിമല യാത്രയെ. ദൂരത്തു സന്ധ്യജിച്ചേറ്റവും ഭക്തനാം ആചാര്യനോടൊത്തു മൽപദത്തെ അന്തരമെന്നിയെ സന്തതം ചിന്തിച്ചു പുണ്യകർമ്മങ്ങളെ ചെയ്തുകൊണ്ടും ആശകളാകവേ ദൂരെ ത്യജിച്ചിട്ടു സംശുദ്ധനായി പുറപ്പെടണം. അന്നു പുലികളെ കൊണ്ടിങ്ങു പോരുവാൻ കാടിനെ നോക്കി ഞാൻ പോകുന്നേരം ഭക്ഷണ സാധന ഭാണ്ഡമെൻ കൈകളിൽ രാജൻ നീ തന്നതിന്നോർക്കുന്നില്ലേ. ആയതുപോലോരോ പാതേയക്കെട്ടുകൾ ഭക്തജനങ്ങളെടുക്ക വേണം. ദുഷ്ടമൃഗങ്ങളിൽ നിന്നുള്ള രക്ഷയ്ക്കു വില്ലും ശരങ്ങളും കയ്യിലേന്തി എന്നുടെ നാമങ്ങൾ ഉച്ചത്തിൽ ഉച്ചരിച്ചെന്നുടെ ഭക്തരെ താണുകൂപ്പി പോകണം. പിന്നീടു യാത്ര തൻ മധ്യത്തിൽ വാപരഗോഷ്ഠത്തെ വന്നിക്കണം. ഘോരമഹിഷിയെ മർദ്ദിച്ച നമ്മുടെ ചണ്ഡമാം താണ്ഡവം കണ്ടുകൊണ്ട് ആനന്ദ സമ്പൂർണം എന്നെ കടാക്ഷിച്ചു പാർവതീനായകൻ വാണദേശം. ശ്രീവൃഷഭഘട്ടമെന്നു പുകഴ്ന്നോരു ഭാഗവും കണ്ടു വണങ്ങിച്ചാലേ ഭീകരമായ മഹിഷിതൻ കായത്തെ സ്ഥാപിച്ച കുന്നിലണഞ്ഞിടുവാൻ മന്ദവേഗം ചാലിച്ചിടുമലസയാമാനദി കടന്നങ്ങെത്തി. പിന്നെ പ്രസ്തരമായ ഗിരിയിൽ സ്ഥാപിക്കണം പാഷാണഖണ്ഡമലസലന്യേ. പിന്നീടു നമ്മുടെ സംഗമം കൊണ്ടേറെ ശുദ്ധയാം പമ്പയിൽ സ്നാനം ചെയ്ത് സംപ്രീതരാക്കണം പിണ്ടദാനങ്ങളാൽ പൂർവന്മാരായ പിതാക്കന്മാരെ. സ്വർഗംഗാ സാമ്യം വഹിക്കുന്നു നന്മയിൽ പമ്പാസരസ് എന്നതോർമ്മ വേണം. ആകയാലായതിൽ മുങ്ങിക്കുളിക്കുന്നോരോർക്കവേ മങ്ങിപ്പോം പാപഭംഗം. പമ്പയിൽ മജ്ജനം ചെയ്ത സന്തുഷ്ടിയിൽ നീലമലയെയും കൂപ്പിടണം. எட்டு தரத்துல இருக்கிற மைதுனங்கள் இல்லாம பண்ணிண்டு பக்தர் குருவோடு கூடிட்டு ஒரு நிமிஷம் விடாதக்கு என்ன சிந்தனை பண்ணிண்டு புண்ணிய கர்மங்கள் செஞ்சு ஆசைகள் எல்லாம் தியஜிச்சு சித்தசுத்தியோடு கூடிட்டு என்ன பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றது. புலிப்பாலுக்காக நான் வனத்துக்கு கிளம்பின டைம்ல மகாராஜா எனக்கு சாப்பாட பாண்டமாயிட்டு பொதிஞ்சு தந்தத ஞாபகம் இல்லையா? அதே மாதிரி என்னுடைய எல்லா பக்தர்களும் வழியில பசிக்காம சாப்பிட்டு வரத்துக்காக சாப்பாட கையில் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு இங்க பகவான் சொல்றார். துஷ்ட மிருகங்களை தூர ஓட வைக்கிறதுக்கு அம்பும் வில்லும் கையில வச்சுக்கணும். என்னோட நாமங்களை கூட்டமா சத்தமா சரணகோஷம் முழக்கி சொல்லணும். எல்லா பக்தரையும் நானாகவே பார்க்கணும். வாவரோடு கோவில்ல தொழுது ஸ்ரீ
கோர மகிஷிய மர்திச்சு தாண்டவம் பண்ற என்ன பார்க்கறதுக்கு பரமசிவன் வந்து நின்ன ஸ்தலமாக்கும் காளகட்டி. அங்க தொழுது அதுக்கப்புறமா மகிஷியோட சரீரத்தை மண்ணை போட்டு மூடின பிரஸ்தரக்குன்னு வந்து சேரணும் பக்தர்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். ரிஷபகட்டம் முடிஞ்சு பிரஸ்தரக்குன்னில வந்து சேர்ந்து அழுதா நதியில வந்து சேர்ந்து ஓரோ கல்லை எடுத்து அங்க வைக்கணும். அதாக்கும் அங்க கல்லிடாங்குன்னு அப்படின்னு இப்போ தெரியப்படுறது. பம்பா ஸ்நானம் செஞ்சு பூர்வீகரை திருப்திப்படுத்தணும். கங்கைக்கு துல்லியமாக்கும் பம்பா நதி, காசிக்கு துல்லியமாக்கும் சபரிமலை. பம்பையில குளிச்சு அதுக்கப்புறமா நீலமலையை பார்த்து அங்க நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். മാർഗ മധ്യത്തിലങ്ങിങ്ങായി ഗർത്തങ്ങളിൽ ഉഗ്രധരായ ദുർദേവന്മാർ എന്നൂടെ ഭൃത്യൻ കടൂരവൻ തന്നൂടെ ആജ്ഞയെ കേട്ടു വസിക്കുന്നുണ്ടാം. മൽഭക്ത സംഘങ്ങൾ ശക്തിക്കു തക്ക പോലെ ദൈവതങ്ങളെ പൂജിക്കണം. പിന്നെ ശബരിതൻ ദിവ്യാശ്രമസ്ഥലം കണ്ടു കൈകൂപ്പണം ഭക്തി സാന്ദ്രം. എന്നൂടെ ഭക്തരെ പൂജിച്ചിടുന്നത് നമ്മുടെ പൂജ എന്നോർമ്മ വേണം. ഭക്തരും ഞാനുമായി ഭേദമില്ലെന്നുള്ള ഗൂഢമാം തത്വമിതെത്ര സത്യം. ദുഷ്ടമൃഗങ്ങളെ ദൂരെ ஓட வைக்கிறதுக்கு அம்பும் வில்லும் கையில எடுத்துண்டு பக்தர்கள் கூட்டமாக சரணகோஷம் முழக்கிண்டு வரணும் அப்படின்னாக்குமே பகவான் சொல்றார். காசிக்கு துல்லியமான சபரிமலை, கங்கைக்கு துல்லியமான பம்பா நதி, பக்தனும் நானும் ஒன்னுதான் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். என்ன எப்படி நினைக்கிறேளோ அதே மாதிரி பக்தர்களையும் பக்தர்கள் நினைக்கணும் அப்படின்னு கடுரவனோடு ஆജ്ഞை அனுசரிச்சு பக்த ரட்சைக்காயிட்டு அங்க பூதகணங்கள் வசிக்கிறா. அவளை பூஜிக்கணும். சபரியோடு ஆசிரமஸ்தலம் தொழுது பக்தர்களை பூஜிக்கிறது என்ன பூஜிக்கிறதுக்கு துல்லியமாக்கும் அப்படின்னாக்கும் இங்க பகவான் எடுத்து சொல்றார். നന്നായി ശബരി പാദങ്ങളെ വന്നിച്ചു കുന്നിച്ച ഭക്തി നിറഞ്ഞ ഭക്തർ എന്നുടെ സന്നിധാനത്തിൽ വിളങ്ങുന്ന തത്വ സോപാനങ്ങൾ 10 സംസാര സാഗരമക്കരെ കേറി എന്നുള്ള മനസ്ഥിതിയോടുകൂടി കേറിക്കടന്നെന്റെ ക്ഷേത്രമണഞ്ഞുടൻ എന്നെ ദർശിക്കുന്ന ഭക്തർ ധന്യർ. ഇങ്ങനെ നമ്മെ കാണുന്ന നരോത്തമൻ മങ്ങാത്തോരാനന്ദത്തോടു ചേരും. സാലോക്യമുക്തി ഇതെന്നറിഞ്ഞിടണം ശുദ്ധന്മാരായുള്ള ഭക്തരെല്ലാം. എന്നുടെ വിഗ്രഹമാഗ്രഹ സാധകമുഗ്രഹരിയൂത ശക്തിഭദ്രം. ഉഗ്ര സംസാര മഹാവ്യാധി ബാധിതർക്കഗ്രസ്ഥിതമാകും ദിവ്യൌഷധം. അജ്ഞാനനാശനം വിജ്ഞാനദ്യോതകം ഭക്തി മുക്തി സന്ദായകം. കാനന പങ്ക്തിയിൽ പാറിക്കളിച്ചങ്ങ് പൊയ്കയിൽ തങ്ങിക്കുളിർ കാറ്റേറ്റ് കുന്നും കടന്ന് മൽഭക്തർ തന്നെ നേത്രങ്ങളാകുന്ന ഭൃംഗങ്ങളൊത്തുകൂടി നിത്യനവരസപൂർണമെന്നുടെ വക്രപങ്കേരൂഹമാസ്വദിക്കേ. സായുജ്യ സാധകാനുഗ്രഹത്തേന്തുള്ളി ഉള്ളഴിഞ്ഞേകും ഞാൻ പാണ്ഡ്യമന്ന. ശബരിപാദം വണങ്കർത്ത മനസ്സിல பக்தி வந்து நிறையணும். 18ஆம் படி கயறோம் அப்படிங்கிறது சம்சார சாகரம் கடக்கிற மாதிரியாக்கும். அப்படி 18ஆம் படி விரத சுத்தியோடு கூடிட்டு சவுட்டி கடந்து என்ன பார்க்கிற வர அந்த பக்தன்
மனுஷாள்ல உத்தமனாக்கும். பரமானந்தபதம் பிராபிப்பன் அந்த மனுஷன். அந்த பக்தனுக்கு மோட்சபதம் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். என்னோட விக்கிரகம் அப்படிங்கிறது பக்தர்களோடு முக்தி அப்படிங்கிற அந்த ஆக்ரகத்தை சாதிப்பிச்சு தரும். விஷ்ணு சிவ சக்தி விக்கிரகமாக்கும் பிரதிஷ்டை அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். இந்த உலகத்துல இருக்கிற பெரிய வியாதி அப்படிங்கிறது இந்த வாழ்க்கை அப்படிங்கிற சம்சாரமாக்குமே. உலகம் இருக்கிறதாக்கும் அப்படிங்கிற அந்த மாயை இல்லாம பண்றதாக்கும் இந்த தர்சனம், பகவத் தர்சனம். பகவானை பார்க்கறதுக்கு காரணத்துல ஆடி திமிர்த்து ஆனந்தத்தோடு கூடி வர அந்த பக்தனுக்கு பகவானை பார்க்கறதுக்கு ஆனந்தத்தோட கூடி அந்த பக்தனுக்கு முடிஞ்சானா அந்த பக்தனுக்கு பின்ன மோட்சபதம் லப்யம். வேற எந்த சிந்தனையும் இல்லாம பகவானை மட்டும் சிந்தனை பண்ணிண்டு 18ஆம் படி ஏறி பகவானை காண முடிஞ்சானா அந்த பரமானந்தம் கிடைக்கிறதுக்கு சாத்தியமாகும். பகவத் பக்தர்கள் கூட்டமாக பரமானந்தத்தோடு கூடி 18ஆம் படி ஏறி என்ன வந்து பார்க்க வந்தானாக்கா அந்த பகவத் பக்தர்கள் என்னோடு முகத்தை பார்க்கறதையே அவளுக்கு முக்தி கிடைக்கும். சாயுஜ்ய முக்தி லப்யம் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். கடின விரத சுத்தியோடு கூட்டிட்டு போனானாக்கா அந்த ஆனந்த பரவசதையில ஆராடலாம் அப்படின்னாக்கும் பகவான் இங்க எடுத்து சொல்றார் பாண்டிய மன்னன் கிட்ட. ഇങ്ങനെ നമ്മെയും കണ്ടു സന്തോഷിച്ച് പിന്നെ പ്രദക്ഷിണമായി പോയി മഞ്ജമാതാവിനെ കണ്ടു നമിക്കണം കൂപ്പുകൈ താമരമൊട്ടർപ്പിച്ച് മാർഗക്ലേശങ്ങളെ ഒന്നും അണയ്ക്കാതെ ദുർദേവതകളെ മാറ്റി നിർത്തി രക്ഷിച്ച വീര കടൂരാവൻ തന്നെയും ചെന്നു വണങ്ങണം പൂർണ്ണ ഭക്ത്യാ വിണ്ണവരാകാശ ഗംഗാജലം കൊണ്ട് തിണ്ണമഭിഷേകം ചെയ്യും തീർത്ഥം വന്നൊന്നു ചേർന്നു സംജാതമായുള്ളോരു ഘട്ടത്തിൽ സ്നാനം കഴിച്ചു മോദാൽ ശക്തിക്കനുസരിച്ചുള്ള ദാനത്തെയും അർപ്പിച്ചിടേണമെൻ ഭക്തസംഘം. இப்படியெல்லாம் பாண்டியராஜா கிட்ட மணிகண்டன் சொல்றார். பகவானை பார்த்ததுக்கு அப்புறமா மாளிகப்புறத்தமைய வணங்கணும், கடூரவனை வணங்கணும், தேவதைகள் ஆகாச கங்கையினால அபிஷேகம் செய்யற அந்த தீர்த்த குளத்துல குளிச்சுட்டு தானம் கொடுக்கணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ഭക്തി മുഴുത്തുള്ള ദർശകർ വീണ്ടും എൻ വിഗ്രഹം കണ്ടങ്ങാരാധിക്കണം. പിന്നെ കൃതാർത്ഥരായി പോരുന്നോർക്കെല്ലാവർക്കും ആനന്ദം തന്നെ നിരന്തരം കേൾ. ജീവിതാന്ത്യത്തിലോ സായുജ്യമാകുന്ന കൈവല്യഭൂമി ഞാൻ കൈവരുത്തും. ഭക്തി വ്രതാദികളെന്നിയെ വന്നെന്റെ വിഗ്രഹം കണ്ടു മടങ്ങി എന്നാൽ കയ്യിൽ പണമില്ലാതാവണ ഭൂമിയിൽ ആഗ്രഹം കൊണ്ടു കടക്കും പോലെ നിഷ്ഫല യാത്രയായി തീരുമതോർത്തു നീ ശ്രദ്ധാസമേതം വസിക്ക വേണം. மறுபடியும் பக்தியோடு கூட்டிட்டு என்ன வந்து தரிசிக்கணும், ஆனந்தமயமாகும். அதுக்கப்புறமா அவளோடு பக்தர்களோட வாழ்க்கை முக்திபதம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பகவான் சொல்றார். பக்தி இல்லாதக்கி விரதசுத்தி இல்லாதக்கி தொடர்றதுக்கு வரவா கையில பணம் இல்லாதக்கி பர்ச்சேஸுக்கு போறதுக்கு ஈக்குவல் ஆக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. அதானது அப்படி இருக்கிற அந்த தர்சனம் நிஷ்பலமாக்கும் அப்படின்னாக்கும் இங்க பகவான் எடுத்து சொல்றார். ദർശന വേളകളൊക്കെ നന്നെങ്കിലും ഏറ്റവും പ്രാധാന്യം ഉള്ളതു കേൾ. പുണ്യമകരത്തിൽ സംക്രമനാളതിൽ വന്നെന്നെ കാൺമതുചിതമേറ്റം.
രാവണ നിഗ്രഹലോലുപനായി ഞാൻ രാമനായി വന്നു പിറന്ന കാലം. എന്നെ ശബരി ചിന്തിച്ചു സഗുണമായി നിർഗുണ ധ്യാനമാമേറെ യോഗ്യം. ഇന്നതറിഞ്ഞവൾ എന്നെ സേവിക്കുന്നു നിർഗുണ ധ്യാന നിരതയായി. കോടി ദിവാകര തേജസ്വിനിയായി കാട്ടിലി നമ്മെ സ്മരിച്ചുകൊണ്ട് പാവനമായി തപിക്കും അവൾക്കു ഞാൻ സായുജ്യമേകുവാൻ പോകയായി. പുണ്യ മകരസംക്രമനാളില് பகவானை தொழுது அந்த மோட்சபதம் கிடைக்கிறதுக்காக பக்தர்கள் முயற்சிக்கணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஏது மாசத்துல வேணுமானாலும் பகவானை தரிசிக்கலாம். இருந்தாலும் அந்த மகர மாசத்துல மகர சங்கிரம நாளில பகவானை தரிசிக்கிறது சிரேஷ்டம். துவாபர யுகத்துல சபரி பகவானை பார்க்கறதுக்கு சகுண ரூபத்துல ஆராதிச்சா ஸ்ரீராமனான பகவான் ശബരിക്ക് സാരൂപ്യ മുക്തിയാക്കും അപ്പൊ കൊടുത്തത്. നിർഗുണ രൂപത്തില് ഇപ്പോ ശബരി ഭഗവാനെ தியானிக்கிற அப்படி இருக்கிற அந்த ശബരിக்கு இப்ப சாயுஜ்யம் கொடுக்கறதுக்கு நான் போறேன் அப்படின்னாக்கும் பகவான் இங்க எடுத்து சொல்றார். പുണ്യ ശബരി ശരീര ഭസ്മത്തിനെ എന്നുടെ വാമഭാഗത്തിലുള്ള ഗർത്തത്തിൽ സ്ഥാപിച്ചിടുന്നതു ലോകത്തിൽ ഭസ്മവാപിയെന്നു കീർത്തി കേൾക്കും. ഭാർഗവരാമൻ തൻ പ്രാർത്ഥന ഹേതുവാൽ 10 ക്ഷേത്രങ്ങളിൽ കേരള രക്ഷയ്ക്കു വേണ്ടി ഞാൻ വന്നിടും. എങ്കിലുമായതിലെല്ലാം കൊണ്ടോ പ്രാധാന്യമേറ്റവുമേറുന്നോരമ്പലം ശ്രീ ശബരിഗിരി ക്ഷേത്രം തന്നെ. ശബരി ശരീരം வெடிஞ்சானா அந்த சரீரத்தை கத்திச்சு பஸ்மமாக்கணும். அதுக்கப்புறமா என்னோட இடது பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளத்துல அந்த கர்த்தத்துல அந்த பஸ்மத்தை ஸ்தாபிக்கணும். அங்க ஒரு குளம் உருவாகி வரும். அதாக்கும் பஸ்மவாபி பஸ்ம குளம் அப்படின்னு அந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகி மாறும். பார்கவராமன் 18 க்ஷேத்திரங்கள் நிர்மிக்கிறார். அப்படி இருக்கிற அந்த 18 க்ஷேத்திரங்களில முக்கியமான க்ஷேத்திரம் அதாவது க்ஷேத்திரம் சொன்னா கோவில் ശബരിമല தான் அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. പണ്ഡിത ഭക്തനാം പാണ്ഡ്യ മഹീപദേ വീരാഗ്രഗണ്യ ഭവാനോടിപ്പോൾ അത്യന്ത ഗൂഢമാം തത്വമൊന്നും കൂടി സംശയഛേദത്തിനായുരയ്ക്കാം. ജീവികൾക്കുള്ളൊരു ദേഹമെന്നാലയം ജീവിതൻ ജീവനോ ഞാൻ താനല്ലോ. തത്വപടികൾ 18 കേറുന്ന ഭക്താഗ്രഗണ്യൻ യഥാർത്ഥമായി എന്നെ അറിയുകയും കാണുകയും ചെയ്യുമെന്നതും ഓർക്കണം രാജശ്രേഷ്ഠ. എന്നുടെ പൂജാവിധാനങ്ങളൊക്കെയും വിസ്തരിച്ചോതിടും കുംഭോത്ഭവൻ. എന്നാലയത്തിൽ പ്രതിഷ്ഠാ ദിവസത്തിൽ എത്തിയിടും സർവജ്ഞനാമഗസ്ത്യൻ. അങ്കുഷ്ടമാത്ര കളേഭരനെങ്കിലും വിദ്യാഹിമാലയമാണ് മഹാൻ. ரொம்ப ரகசியமான தத்துவம் இப்ப நான் சொல்லித்தரேன் பாண்டிய மகாராஜாவே அப்படின்னு பகவான் சொல்றார். ஜீவனுக்கு சரீரம் முக்கியமாக்கும். அந்த ஜீவிகளோடெல்லாம் அந்த சரீரம் அந்த தேகமாக்கும் என்னோட க்ஷேத்திரம். ஜீவாத்மஸ்வரூபம் நான் தான் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். ஹிருதய சுத்தி இருந்தானாக்கா பகவான அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. தது துவம் ஆசி தத்துவமசி அது நீதான் அப்படின்னாக்கும் இங்க
எடுத்து சொல்லப்படுற அந்த வேத வாக்கியம் அகம் பிரம்மா அஸ்மி, அது நான் தான் பிரம்மா அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. இந்த தத்துவமாக்கும் பகவான் எடுத்து சொல்றார். 18 தத்துவ படிகள் கயற அந்த யதார்த்த பக்தன் அனுபவ வழியா பகவானை தெரிஞ்சுப்பார் அப்படின்னாக்கும் இங்க பகவான் எடுத்து சொல்றார். அகஸ்திய மாமுனி பகவானோடு பூஜா விதானங்களை எடுத்து சொல்லுவார் அப்படின்னு பகவான் சொல்றார். சபரிமலையில பகவானை பிரதிஷ்டிக்கிற நாளில அந்த அகஸ்திய மாமுனி அங்க வந்து சேருவர். നാം തമ്മിൽ വേർപിരിയുന്നുവെന്നോർത്തു നീ സങ്കടപ്പെട്ടു വിഷമിക്കല്ല. ഞാനെന്നും നിന്റെ ഹൃദയപത്മത്തിലും നിന്റെ ഗൃഹത്തിലുമെന്നു വേണ്ട. ലോകാലോകങ്ങളിലെങ്ങുമെല്ലായ്പ്പോഴും തിങ്ങി നിറഞ്ഞു വിളങ്ങിടുന്നോൻ. ആകയാൽ നമ്മൾ ഒരിക്കലും വേർപെട്ട് വാഴുന്നതല്ലെന്നും ഓർമ്മ വേണം. എന്നോടെ മന്ദിരം നന്നായി തീർക്കുവാനുള്ളൊരു ഭൂഭാഗം കണ്ടറിയാൻ ഞാനൊരു ബാണമയക്കാമതു ചെന്നു വീഴുന്ന ദേശമത്യുത്തമമാം. ബാണമകലത്ത് ചെന്നു പതിപ്പത് കാണുവാൻ ദിവ്യമാമക്ഷിയെ ഞാൻ തന്നുകൊള്ളുന്നേനാവിടുന്നു. സൂക്ഷ്മമായി നിന്നു കണ്ടാലും വിശേഷമെല്ലാം. ഈ വിധമയ്യപ്പ പ്രേമവാക്യാമൃതമഹാഭക്തൻ നുണഞ്ഞു നിൽക്കേ. ഭൂദേശൻ മാർഗങ്ങളൊക്കെ കാണിക്കുവാൻ ബാണമൊരെണ്ണമയച്ചിതിപ്പോൾ. ദിവ്യദൃഷ്ടിക്കതു ഗോചരമാം വേദം ചെന്നു ശബരിഗിരിയിൽ വീണു. രാജാവതു തന്റെ തൽക്കാല ദിവ്യമാം കണ്ണുകളെ കൊണ്ടു കണ്ടറിഞ്ഞു. ഹർഷപുളകിതഗാത്രനാം രാജാവ് വർഷിച്ചതാനന്ദ ബാഷ്പജാലം. ഹർഷപുളകിതഗാത്രനാം രാജാവു വർഷിച്ചിതാനന്ദ ബാഷ്പജാലം. കാരുണ്യ താരുണ്യ ലാവണ്യമൂർത്തിയാമാര്യ പിതാവു കഥിച്ചു വീണ്ടും. അന്യോന്യം നാം ചെയ്തോരി ദിവ്യ സംവാദം അന്യൂന ഭക്തിയാൽ കേൾക്കുന്നോരോ. കൗതുകപൂർവം സ്മരിക്കും ജനങ്ങളും നമ്മോടു തുല്യരായി തീർന്നുകൊള്ളും. പാണ്ഡ്യമഹീപദേ ഭക്തശിഖാമണേ പുത്രപൗത്രന്മാരും ഒത്തുചേർന്ന് ധർമ്മസ്ഥിരനായിട്ടുത്തുംഗ സൗഖ്യത്തോടൊത്തു ചിരകാലം ജീവിച്ചാലും. എന്റെ ഭക്തന്മാരിൽ അഗ്രസരനായ രാജാവേ ജീവാവസാനത്തിങ്കൽ ആവൃത്തിയില്ലാത്ത കൈവല്യ ഭാഗ്യവും അങ്ങേക്കു കൈവരും മംഗളം തേ. നമ്മൾ வேர்பிரியறோம் அப்படிங்கிற ஒரு சங்கடம் உண்டாக வேண்டாம் அப்படின்னு பகவான் மகாராஜா கிட்ட சொல்றார். உங்கூடையும் நான் இருக்கேன், அதே மாதிரி இந்த உலகம் ஃபுல்லாவும் நான் தான் இருக்கேன், உன்னோட ஹிருதயத்திலையும் வீட்டிலையும் இந்த சர்வ உலகத்திலையும் நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். நான் ஒரு பானத்தை அனுப்புறேன், அந்த பானம் விடுற இடத்துல கோவில நிர்மிக்கணும். அந்த பானம் எங்க விழுந்து பதிக்கிறது அப்படிங்கிற அந்த இடம் உனக்கு காணறதுக்காக உனக்கு நான் இப்போ திவ்ய கண்ணுகளை இப்ப தரேன். என்ன தொட்டுண்டு அந்த இடத்த பாரு மகாராஜாவே அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படி அந்த பானம் சபரிகிரியில போய் விழறது. ராஜா திவ்ய திருஷ்டியால அதை பார்த்து ஆனந்த நிறுத்தம் ஆடுறார். அதுக்கப்புறமா பகவான் சொல்றார், எனக்கு நீ பிரிய பக்தனாக்கும் பாண்டிய ராஜாவே அப்படின்னு சொல்றார். நம்ம இப்ப பேசின இந்த நம்மளோட இந்த பேச்சு கேட்கிற பக்தர்கள் நமக்கு துல்லியராயிட்டு தீருவா அப்படின்னு பகவான் சொல்றார். புத்திர பௌத்திராதிகளோடு கூடிட்டு நிறைய காலம் சந்தோஷமா இருந்துட்டு அந்த கடைசி காலத்துல ஜீவிதத்தோட அவசானத்துல
புனரபிஜனனம் புனரபிமரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாத கைவல்ய பதத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றார் பகவான். புத்திர பௌத்திரர்களோடு கூடிட்டு சந்தோஷமா வாழு, அதுக்கப்புறமா உனக்கு புனரபிஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு இல்லாத அந்த மோட்சபதத்தை நான் உனக்கு தரேன், உனக்கு மங்களம் பவிக்கட்டும் அப்படின்னு பகவான் பாண்டிய மகாராஜாவை அனுகிரகம் பண்றார். പാൽക്കടലാകാശദേശത്തു വന്നിട്ടു സന്തതം പീയൂഷം വർഷിക്കുമ്പോൾ ശ്രീഭൂതനാഥൻ തേനൊഴിയാമഴയേറേറ്റു ഭക്തിയിൽ മുങ്ങി മുങ്ങി ആനന്ദ ഭാരത്താലെല്ലാം മറന്നുകൊണ്ടാനല്ല ഭക്തർ തൻ മധ്യത്തിങ്കൽ ഭൂദേശ വക്രനിശാകര ദർശനം കൊണ്ടുകൂമ്പുന്ന കരപങ്കജം ആനന്ദ നേത്രജലത്താൽ നനച്ചുകൊണ്ടാനല്ല രാജാവു നിൽക്കുന്നേരാ മന്ദസ്മിതം ചെയ്തു മുഗ്ധമായി വീക്ഷിച്ചു ശങ്കരസൂനു മറഞ്ഞുപോയി. മുപ്പൂരവൈരീതൻ സൽപുത്രനാകുന്ന മുപ്പാരിനാഥൻ മറഞ്ഞ നേരം രാജാവും സഭ്യരും ദേവമഹിമകൾ ചിന്തിച്ചു വാഴ്ത്തി കീർത്തിച്ചു പാരം. താന്താങ്ങൾക്കുള്ള ഭവനങ്ങളിൽ പൂക്ക് ഭക്തി കൈകൊണ്ടു സുഖിച്ചു വാണു. ആനന്ദ പരവശത്തിലെ மகாராஜா தொழுது நின்னாரே, பகவல் முகம் சந்திரனை மாதிரி அந்த டைம்ல மகாராஜாக்கு தோணித்து. சந்திரனை பார்க்குற மாதிரி இருந்தது பகவானோட முகம். பகவான் மெல்ல அங்கேந்து மறைஞ்சிடுறார். பரமேஸ்வர புத்திரனான அந்த மணிகண்டன், ஹரிஹரபுத்திரனான மணிகண்டன் அங்கேந்து அப்பிரத்யட்சமானோன ராஜாவும் பரிவாரங்களும் அவளுடைய வீடுகளுக்கு திரும்பி போனா அப்படின்னு சொல்லிண்டு இங்க இந்த பகவான் ஐயப்ப சுவாமியோடு திருவிளையாடல்ல பூர்வகண்டம் சமாப்தமாகிறது.